ஒரு நவீன ஆபரேஷன் தியேட்டர்ல நீங்க இருக்கீங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அங்க ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் எவ்வளவு நேர்த்தியா செயல்படுவார். ம் அதாவது ஒரு நோயாளிய மயக்கமடைய செஞ்சு துல்லியமா ஒரு சின்ன காயத்தை மட்டும் ஏற்படுத்தி ஆமா, வலி தெரியாம ரத்தம் அதிகமா வெளியேறாம தன்னோட வேலையை முடிப்பார் இல்லையா? இது பல 100 ஆண்டுகால மருத்துவ அறிவியலோட சாதனை. கண்டிப்பா. ஆனா எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ்லயும் படிக்காம பல மில்லியன் வருஷங்களா இயற்கையிலேயே அப்படிப்பட்ட ஒரு ரகசிய அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்கார்னு சொன்னா அதுதான் இயற்கையோட ஆச்சரியம். விலங்குலகம், அதாவது கிங்டம் அனிமேலியா பத்தி படிக்கிற ஒரு மாணவரா நீங்க இருந்தா உங்களுக்கான பிரத்யேகமான ஆழமான அலசல் இது. ஆமா, இன்னைக்கு நம்ம நோக்கமே விலங்குலகத்தோட இரு வேறுபட்ட துருவங்களை ஒப்பிட்டு பாக்குறது தான். சரியா சொன்னீங்க. ஒன்னு முதுகெலும்பு இல்லாத ஒட்டுண்ணியான இந்திய கால்நடை அட்டை, இன்னொன்னு முதுகெலும்புள்ள அதிவேகமா இயங்குற பாலூட்டியான முயல். ஒரிக்டோலேக்கஸ் கியூனிகுலஸ் ரெண்டும் முரண்பட்ட உயிரினங்கள். எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ரத்தத்தை உறிஞ்சி வாழ்ற ஒரு புழுவையும் தொடர்ந்து கேரட்டையும் புள்ளியும் தின்னு ஓடி திரியிற முயலையும் நாம ஏன் ஒன்னா படிக்கணும்? அங்கதான் விஷயமே இருக்கு. இது வெறுமனே ரெண்டு விலங்குகளை பத்தின ஒப்பீடு கிடையாது. எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி, ஆற்றல் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை எப்படி ரெண்டு விதமா தீர்த்து வச்சிருக்குன்னு பாக்குறதுக்கான ஒரு திறவுகோல் இது. ஓஹோ, ஆற்றலை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிற உத்திகளா? ஆமா, ஒரு ஒட்டுண்ணியா வாழும்போது ஆற்றலை எப்படி சேமிக்க பழகுது, அதே சமயம் சுறுசுறுப்பா ஓடுற ஒரு தாவர உண்ணியோட உடம்பு எப்படி ஒரு இயந்திரம் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை புரிஞ்சுக்கத்தான் இந்த அலசல். சரி, அப்ப முதல்ல அந்த ஒட்டுண்ணியிலிருந்தே ஆரம்பிப்போம். இந்தியா கால்நடை அட்டை, இது ஒரு நன்னீர் உயிரி. ஆமா, இந்தியா, ஈலங்கை மாதிரி நாடுகள்ல குளங்கள், ஏரிகள்ல சாதாரணமா பார்க்கலாம். இது மீன்கள், தவளைகள், கால்நடைகள், ஏன் நம்ம மனுஷங்களோட ரத்தத்தை கூட உறிஞ்சு குடிக்கும். இதோட உடம்ப பார்த்தா எலும்புகள் இல்ல, ரொம்ப மென்மையா இருக்கு. கரெக்ட். அதோட உடம்ப மொத்தம் 33 கண்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. மெட்டாமியர்ஸ்னு சொல்லுவோம். இரு முனைகளிலும் ஒட்டுறிஞ்சிகள், அதாவது சக்கர்ஸ் இருக்கு. ஆனா நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, இந்த அட்டைக்கு காதுகள் கிடையாது. நீங்க ஒரு பெரிய குளத்துல கால் வைக்கும்போது காதுகளே இல்லாத ஒரு சின்ன புழு உங்களை எப்படி துல்லியமா கண்டுபிடிக்குது? ஆ நீங்க தண்ணிக்குள்ள இறங்கும் போது ஏற்படுற மிகச்சிறிய அதிர்வுகள், அதாவது வைப்ரேஷன்ஸ் தான் அதுக்கு வழிகாட்டி. ஓ, காது இல்லனாலும் அதிர்வுகளை உணருமா? ஆமா ஆமா, அதிர்வுகளை தன்னோட தோலின் மூலமாவே உணர்ற அபாரமான திறன் அதுக்கு இருக்கு. தோல்ல இருக்கிற உணர்வேற்பிகள் ஒரு ரேடார் மாதிரி வேலை செய்யுது. வாவ், ரேடார் மாதிரி? வேற ஏதாவது சென்சார் இருக்கா அதுக்கு? இருக்கு. அதுக்கு 2ல இருந்து 10 சின்ன கண்கள் வரைக்கும் இருக்கு. ஆனா நாம பாக்குற மாதிரி உருவங்கள்லாம் தெரியாது. ஓ, அப்போ வெறும் வெளிச்சத்தை மட்டும் வச்சு கண்டுபிடிக்குமா? கரெக்ட். ஒலியையும் நிழலையும் அதால பிரிக்க முடியும். உங்களோட நிழல் அது மேல விழும்போது இரை வந்துடுச்சுன்னு உறுதி பண்ணிக்கும். சரி, உங்களை கண்டுபிடிச்சிடுச்சு, கால்ல ஒட்டிக்குச்சு. இந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு கொசு கடிச்சா கூட சுருக்குன்னு வலிக்குது. ஆமா, ஆனா அட்டை உடம்புல ஒட்டி தோலை கிழிச்சு ரத்தத்தை உறிஞ்சும் போது கொஞ்சமும் வலி தெரியறதே இல்லையே, அது எப்படி சாத்தியம்? அங்கதான் நாம முதல்ல பேசின அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் வேலைய ஆரம்பிக்கிறார். அட்டை கடிக்கும்போது அது ஒரு மயக்கப் பொருளை நம்ம தோல்ல செலுத்துது. அனஸ்தீசியா மாதிரி. அதேதான். அதனால அந்த இடம் மரத்து போயிடும். வலி உணர்ற நரம்புகள் தற்காலிகமா செயலிழந்துடும். அதுக்கப்புறம் அதோட வாயில இருக்கிற 3 தாடைகள் ஒரு ரம்ப மாதிரி செயல்படும். ரொம்ப மாதிரியா? ஆமா, தோல்ல வலியே இல்லாத ஒரு வை வடிவ காயத்தை அது ஏற்படுத்தும். ஆஹா, வை வடிவ காயம். இது பார்க்கறதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல வர ஒரு பிரிசிஷன் டூல் மாதிரி இருக்கு. சரியா புடிச்சிங்க. ஆனா இதோட மிகச்சிறந்த வேதியியல் ஆயுதம் அதோட உமிழ்நீர் தான். எச்சில்ல என்ன விசேஷம்? பொதுவா நமக்கு காயம் பட்டா சில நிமிஷங்கள்ல ரத்தம் உறைஞ்சிடும் இல்லையா? அப்படி உறைஞ்சா அட்டையால தொடர்ந்து ரத்தத்தை உறிஞ்ச முடியாதுல்ல. ஆமா, பிளாக் ஆயிடும். அதை தடுக்க அட்டை தன்னோட உமிழ்நீர்ல இருக்கிற ஹிருடின் அப்படிங்கிற ஒரு புரதப் பொருளை காயத்துல செலுத்தும். ஓ, இந்த ஹிருடின் ரத்தம் உறைவதை தடுக்குமா? கரெக்ட். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிகோயாகுலண்ட். இதனால ரத்தம் தொடர்ந்து குழாயில திறந்த தண்ணி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா இன்னொரு கேள்வி. அட்டை தன் உடம்போட எடையை விட 5 மடங்கு ரத்தத்தை ஒரே நேரத்துல உறிஞ்சுன்னு படிச்சிருக்கேன். ஆமா, அது உண்மைதான். ஒரு மனுஷன் தன் எடையை விட 5 மடங்கு உணவை ஒரே நேரத்துல சாப்பிடுறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அத்தனை ரத்தத்தை உறிஞ்சும் போது அதோட உடம்பு வெடிச்சிடாதா? அங்கதான் பரிணாமம் வேலை செய்யுது. அட்டை உறிஞ்சுற ரத்தம் நேரடியா அதோட வயிற்றுக்கு போறதில்ல.
அப்போ எங்க போகுது? தொண்டை வழியா உறிஞ்சப்படுற ரத்தம் தீனிப்பை அதாவது கிராப்னு சொல்ற பல அறைகள் கொண்ட ஒரு பெரிய ஸ்டோரேஜ் டேங்க்ல சேமிக்கப்படுது. ஓ, தீனிப்பையா? ஆமா, இந்த தீனிப்பை ரத்தம் அழுகாம பாதுகாக்கிற தன்மையை கொண்டது. அங்க இருந்து சுருக்கு தசைகள் மூலமா வயிற்றுப்பகுதிக்கு ரத்தம் ரொம்ப சின்ன அளவில சொட்டு சொட்டா போகுமா? ஆமா, சொட்டு சொட்டா மட்டுமே அனுப்பப்படும். அங்க புரதச்சீரண நொதி மூலமா மெதுவா செரிக்கப்படும். அப்போ பல மாசங்களுக்கு தேவையான உணவை ஒரே முறையா உறிஞ்சி சேமிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுது. கண்டிப்பா, ஒரு ஒட்டுண்ணிக்கு எப்போ அடுத்த உணவு கிடைக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. ஒரு மாடும் மனுஷனும் அந்த பக்கமா வர பல மாசங்கள் கூட ஆகலாம். அதனால வயறு கிடைக்கும்போது பதுக்கிக்குது. ஆமா, பசிக்கு மேல 5 மடங்கு ரத்தத்தை உறிஞ்சி சேமிச்சு பல மாசங்கள் வரைக்கும் சாப்பிடாமலேயே உயிர் வாழ்ற இந்த உத்தி எனர்ஜியை சேமிக்கிற மிகச்சிறந்த வழி. வாய்ப்பு கிடைக்கும்போது பதுக்கிற புத்திசாலித்தனமான வாழ்க்கை முறை. சரி, இப்ப இந்த ரத்தத்தை உறிஞ்சி வாழ்ற எலும்பில்லாத புழுவோட உலகத்துல இருந்து நாம முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு உலகத்துக்கு போவோம். முயலோட உலகத்துக்கு. ஆமா, எந்த நேரமும் விழிப்போட தொடர்ந்து தாவரங்களை சாப்பிட்டு சுறுசுறுப்பா இயங்குற எலும்புகள் கொண்ட முயல். அட்டைக்கு நேர்மாறா முயல் ஒரு வெப்ப ரத்த உயிரி, அதாவது வார்ம் பிளடட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வார்ம் பிளடட். அதாவது வெளியே வெயிலடிச்சாலும் சரி, பனி பேஞ்சாலும் சரி, முயலோட உடம்புக்குள்ள எப்போதுமே ஒரு நிலையான வெப்பநிலை பராமரிக்கப்படும். ஒரு இன்ஜின் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இதுக்கு ரொம்ப அதிக ஆற்றல் தேவை. இந்த வெப்பநிலைய பாதுகாக்கவும் சீரமைக்கவும் தான் முயலோட உடம்பு முழுக்க உரோமங்களால மூடப்பட்டிருக்கு. இந்த உரோமங்கள் ஒரு போர்வை மாதிரி செயல்பட்டு வெப்பம் வெளியேறாம தடுக்குது இல்லையா? ஆமா, அதே போல தோல்ல இருக்கிற வியர்வை சுரப்பிகள் அதிக வெப்பம் இருக்கும்போது உடம்ப குளிர்விக்குது. பாலூட்டிகளுக்கே உரிய பால் சுரப்பிகளும் இதுல இருக்கு. ஒரு வெப்பரத்த உயிருக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு கவசங்கள் தேவைங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா முயலோட உள்ளமைப்பை பார்த்தா இது ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு, அதாவது சீலோமேட்னு சொல்றாங்க. ஆமா, உண்மையான உடற்குழி இருக்கு. மேலும் இங்க பாலூட்டிகளுக்கே உரிய பிரத்யேகமான உறுப்பா உதரவிதானம், அதாவது டயாஃப்ரம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு தாவர உண்ணிக்கு இது ஏன் அவ்வளவு முக்கியம்? இது உள்ள என்ன வேலை செய்யுது? ரொம்ப அருமையான கேள்வி. உதரவிதானம் அப்படிங்கிறது மார்பறையையும் வயிற்றறையையும் பிரிக்கிற ஒரு தசைப்படலம் அல்லது குறுக்கு தடுப்புன்னு சொல்லலாம். ஓ, 2 அறைகளா பிரிக்குதா? ஆமா, இது பாலூட்டிகள்ல மட்டுமே காணப்படுற பரிணாம வளர்ச்சியோட ஒரு ஸ்பெஷலான கண்டுபிடிப்பு. முயல் மாதிரி சுறுசுறுப்பான அதிக வளர்ச்சிதை மாற்றம் கொண்ட விலங்குகளுக்கு அந்த இயந்திரத்தை இயக்க ரொம்ப அதிக ஆக்சிஜன் தேவை. அதிக மெட்டபாலிசம் இருந்தா ஆக்சிஜனும் அதிகமா தேவைப்படும். கரெக்ட். இந்த உதரவிதானம் ஒரு துருத்தி மாதிரி செயல்படுது. இது கீழ்நோக்கி சுருங்கும்போது நுரையீரலுக்கு அதிக இடம் கிடைச்சு நிறைய காற்ற வேகமா உள்ளிழுக்க முடியுது. அப்போ உடம்புக்குள்ள உறுப்புகள் ஒன்னோட ஒன்னு மோதிக்காம பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம நுரையீரல ஒரு சூப்பர் சார்ஜர் மாதிரி இயங்க வைக்கிற ஒரு பம்பு தான் இந்த உதரவிதானமா? அதேதான். இது மட்டும் இல்லனா முயலால இவ்வளவு வேகமா சுவாசிச்சு தன்னை வேட்டையாடுற விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடவே முடியாது. விலங்கு உலகத்துல பாலூட்டிகளை இவ்வளவு ஆதிக்கம் செலுத்துற உயிரினங்களா மாத்துனதுல இந்த உதரவிதானத்துக்கு பெரிய பங்கு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சரி, உதரவிதானம் அதிக ஆக்சிஜனை கொடுத்து சுவாசத்தை வேகப்படுத்துதுன்னு பார்த்தோம். ஆனா அந்த அதிவேக என்ஜினுக்கு எரிபொருள் வேணுமே. அடுத்ததா உணவு உட்கொள்ளும் முறை எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்ப்போம். அட்டை திரவ நிலையில இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சுது, அதுக்கு மெல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா முயல் அப்படி இல்லையே, அது கடினமான தாவரங்களை எப்படி செரிக்குது? ஆமா, தாவர உணவு அதாவது செல்லுலோஸ் அதிகமா இருக்கிற உணவுல கலோரிகள் ரொம்ப கம்மி. அதனால முயல் அதிக நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த உணவை நல்லா அரைக்கணும். அப்போ பற்கள் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். முயலோட பற்கள் ஒரு சூப்பரான தொழில்நுட்ப கருவி மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல முயல் தான் வாழ்நாள்ல 2 செட் பற்களை பெறுது. ஓ, நம்மள மாதிரி பால் பற்கள் விழுந்து முளைக்குமா? ஆமா, ஆரம்பத்துல பால் பற்கள் தோன்றி உதிர்ந்து அப்புறம் நிரந்தர பற்கள் முளைக்கும். இத டைஃபயோடான்ட்னு சொல்லுவோம், இருமுறை தோன்றும் பல்லமைப்பு. மனுஷங்கள மாதிரியே இத ஹெட்ரோடான்ட், அதாவது மாறுபட்ட பல்லமைப்புன்னு சொல்றாங்க. ஹெட்ரோனா வெவ்வேறானன்னு அர்த்தம். அப்போ ஒற்றை பயன்பாட்டு கருவியா இல்லாம பல கருவிகள் இருக்கிற ஒரு டூல்கிட் மாதிரி முயலோட வாய் செயல்படுது. ஆமா, செம டூல்கிட் அது. ஆனா இந்த பல்லமைப்புல நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. அதாவது முயலுக்கு கோரை பற்களே கிடையாதாமே, கேனைன்ஸ். கரெக்ட், கோரை பற்கள் கிடையாது.
அட்டையோட வாயில தோலை கிழிக்கிற 3 தாடைகள் இருக்கு. ஆனா கடினமான தாவரங்களை சாப்பிடுற முயலுக்கு கிழிக்க பயன்படுற கோரைப்பற்கள் ஏன் இல்ல? ஏன்னா முயலோட உணவுல கிழிக்க வேண்டிய தசைகளோ இறைச்சியோ கிடையவே கிடையாது. ஓ, கோரை பற்கள் அப்படிங்கிறது இறைச்சிய சாப்பிடுற விலங்குகளுக்கு மட்டுமே தேவையான ஒரு ஆயுதம். முயல் ஒரு தூய்மையான தாவர உண்ணி. ஆமா, அது வெறும் புல் கேரட் தானே சாப்பிடுது. கரெக்ட். அதுக்கு உணவை கிழிக்க வேண்டிய அவசியமே இல்ல. கத்திரிக்கோல் மாதிரி வெட்டவும் மிஷின் மாதிரி அரைக்கவும் மட்டும்தான் தேவை. அதனால பரிணாமம் தேவையில்லாத கோரை பற்களை நீக்கிடுச்சு. அப்போ அந்த பற்கள் இருக்க வேண்டிய இடத்துல அது இப்போ ஒரு பெரிய வெற்றிடமா இருக்கு. அந்த இடைவெளிக்கு பேர் தான் டயாஸ்டீமா. டயாஸ்டீமா. சரி, அந்த இடைவெளி சும்மா ஒரு காலி இடமா விடப்பட்டிருக்கா, இல்ல அதனால ஏதாவது பயன் இருக்கா? ஒருவேளை புற்களை உள்ள தள்ளுற ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி வேலை செய்தா? வாவ், மிகச்சரியான ஒப்பீடு. நீங்க ஒரு முயல் புல்ல தின்பத உன்னிப்பா கவனிச்சிருந்தா இது நல்லா புரியும். அப்படியா? ஆமா, வெட்டும் பற்களால வெட்டப்பட்ட நீண்ட புற்களும் செடிகளும் இந்த டயாஸ்டீமா இடைவெளி வழியா நாக்கோட உதவியால சுழற்றப்பட்டு கடவாய் பற்களுக்கு தள்ளப்படுது. ஓஹோ! உணவு வாயிலேந்து கீழே விழாம அதை தள்ளுவதற்கும் தொடர்ந்து மெல்லுவதற்கும் வசதியான ஒரு மாபெரும் இயற்பியல் அமைப்பை இந்த வெற்றிடம் உருவாக்குது. எந்த பற்கள் தேவையோ அது மட்டும் இருக்கு. தேவையற்ற பற்களுக்கு பதிலா ஒரு காலி இடமே கருவியா பயன்படுது. இயற்கையோட இன்ஜினியரிங் எவ்வளவு கச்சிதமா இருக்கு பாருங்க. நிஜமாவே வியக்க வைக்குது. கண்டிப்பா. சரி, நாம இதுவரைக்கும் உணவை எப்படி எடுக்குது, எப்படி செரிக்குதுன்னு பார்த்தோம். அடுத்ததா கழிவு நீக்கம், அப்புறம் இனப்பெருக்கம். அட்டை ஒரு சின்ன புழு, முயல் ஒரு பெரிய பாலூட்டி. இவற்றோட உடம்புல கழிவுகள் எப்படி வெளியேற்றப்படுது? அட்டையோட உடம்பு பல கண்டங்களா பிரிச்சுப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால அதோட கழிவு நீக்க அமைப்பும் பரவலாக்கப்பட்டிருக்கு. டீசென்ட்ரலைஸ்டா? ஆமா, அட்டைக்கு நெஃப்ரீடியங்கள்னு சொல்லப்படுற சுருண்ட குழல்கள் இருக்கு. இது மொத்தம் 17 இணைகள் அதோட உடம்புல பல்வேறு பகுதிகள் அமைஞ்சு அந்தந்த பகுதியோட கழிவுகளை வடிகட்டி வெளியேத்துது. ஆனா முயலுக்கு அப்படி இல்லையே. இல்ல, மாதிரி வளர்ந்த பாலூட்டிகள்ல உடல் அமைப்பு ரொம்ப சிக்கலானது. அதனால நமக்கு இருக்கிற மாதிரியே சிறுநீரகங்கள், அதாவது கிட்னிஸ் மூலமா நைட்ரஜன் கலந்த கழிவுகள் இரத்தத்திலிருந்து வடிகட்டப்பட்டு வெளியேற்றப்படுது. இது ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பு. ஓ, சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். அடுத்தது இனப்பெருக்க முறை. இதுவும் அதோட வாழ்க்கை முறையை சார்ந்ததா? அட்டை ஒரு இருபால் உயிரி, அதாவது ஹெர்மாஃப்ரோடைட்னு படிச்சேன். ஆமா, கரெக்ட். ஒரே அட்டையில ஆண் பெண் 2 உறுப்புகளுமே இருக்கே, இது ஏன்? மறுபடியும் இது ஒரு ஒட்டுண்ணி வாழ்க்கை முறைக்கான உத்திதான். ஒரு பெரிய குளத்துல இன்னொரு அட்டையை சந்திக்கிறது அப்படிங்கிறது எப்பவாவது நடக்கிற ஒரு நிகழ்வு. ரேரான விஷயம். அப்படி சந்திக்கும்போது ஒன்னு ஆணாகவும் மற்றொன்று பெண்ணாகவும் இருக்கணும்னு கட்டாயம் இருந்தா இனப்பெருக்க வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிடும்ல. ஆமா, 2 ஆணா இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. அதேதான். அதனால 2 அட்டைகள் சந்திக்கும்போது 2மே விந்தணுக்களை பரிமாறிக்கிட்டு 2மே முட்டையிடுற திறனை பெற்றிருக்கிறது பரிணாம வளர்ச்சியோட ஆகச்சிறந்த செயல்திறன். இதுக்காகவே ஒரே உயிர்ல 11 இணை விந்தகங்களும் பெண் இனப்பெருக்க உறுப்பும் இருக்கு. ஆனா முயல் அப்படி கிடையாது. தனித்தனி பால் உறுப்புகளை கொண்ட விலங்கு. ஆமா, முயல் மாதிரி பாலூட்டிகள்ல ஆண் பெண் தனித்தனி விலங்குகள் இருக்கு. இதுல முக்கியமானது என்னன்னா, அட்டை முட்டைகளை ஒரு கூட்டுக்குள், அதாவது கக்கூன்ல வச்சு வெளியே விட்டுடும். ஆனா முயல் அப்படி இல்ல. உள்ளேயே வச்சு பாதுகாக்குமா? ஆமா, தன் குட்டிய தன்னோட வயிற்றுக்குள்ள இருக்கிற கருப்பையில வச்சு பாதுகாப்பா வளர்ச்சி அடைய செஞ்சு ஈனுது. குட்டி பிறந்த பின்னாடி பால் கொடுத்து வளர்க்குது. இது பாலூட்டிகளோட மிக உயர்ந்த பண்பு. ஒட்டுண்ணி வாழ்க்கையோட செயல்திறனுக்கும் பாலூட்டிகளோட பாதுகாப்பான இனப்பெருக்க முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவே விளக்கிட்டீங்க. நன்றி. ஆனா இந்த ஆழமான அலசல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுத்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். அட்டைப்பூச்சி அப்படின்னாலே வெறும் ரத்தம் குடிக்கிற ஒரு அருவருப்பான ஒட்டுண்ணின்னு தான் பலரும் நினைக்கிறோம். ஆனா மருத்துவ உலகத்துல இது ஒரு பொக்கிஷமா பார்க்கப்படுதே. அதுதான் இயற்கையோட மிகப்பெரிய ரகசியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்டையோட உமிழ்நீர்ல இருக்கிற அந்த ஹிருடின் புரதம் ரத்தம் உறைவதை தடுக்குது. ஆமா, ரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துது. இன்னைக்கு நவீன மருத்துவ உலகத்துல ரத்த நாளங்கள்ல ஏற்படுற கட்டிகளை கரைக்கவும் உயர் ரத்த அழுத்தத்தை, அதாவது ஹை பிபியை குறைக்கிற மருந்துகளை தயாரிக்கவும் அட்டையோட உமிழ்நீர்லேருந்து பிரித்தெடுக்கப்படுற அந்த வேதிப்பொருட்கள் பயன்படுது. நிஜமாவா? பிபி மருந்தா? கண்டிப்பா. அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி ரத்த ஓட்டத்தை சீராக்கவும் இது மருத்துவர்களால பயன்படுத்தப்படுது. ஒரு ஒட்டுண்ணியோட தகவமைப்பு இன்னைக்கு மனுஷனோட உயிர் காக்கிற மருந்தா மாறி இருக்கு. ஒரு ஒட்டுண்ணி மனுஷனுக்கு பிபி மருந்த கொடுக்குது. அதே நேரத்துல இன்னொரு தகவல் என் மனச கொஞ்சம் வருத்தமடைய செஞ்சுச்சு.
கொலம்பியா வடிநிலக்குள்ள முயல் அப்படிங்கிற ஒரு சின்ன முயலினம் வாழிட இழப்பால அழியும் நிலையில உள்ள விலங்கா 2003ல அழிவிக்கப்பட்டிருக்கு. ஆ, அது ரொம்ப கவலை அளிக்கிற உண்மைதான். இயற்கையில எந்த ஒரு உயிரினமும் தேவையற்றது கிடையாது. நாம வாழிடங்களை அழிக்கும்போது அது வெறும் ஒரு முயலோட இருப்பிடத்தை அழிக்கிறது மட்டும் இல்ல, பல மில்லியன் வருஷங்களா பரிணாமம் அடைஞ்ச வந்த ஒரு முழுமையான உயிரியல் சுழற்சியை நாம உடைக்கிறோம். ஆமா, அது ரொம்ப ஆபத்தானது. அட்டைப்பூச்சி மூலமா நாம ஒரு மருத்துவ பயன் அடைஞ்சது போல ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் நமக்கு தெரியாத பல்லாயிரம் அறிவியல் புதையல்கள் ஒளிஞ்சிருக்கலாம். என்ன ஒரு ஆழமான பார்வை. சரி, இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். விலங்குலகம் பத்தி படிக்கிற ஒரு மாணவரா உங்களுக்கு இன்னைக்கு அட்டை மற்றும் முயல் அப்படிங்கிற 2 வேறுபட்ட உயிரினங்கள் எப்படி ஆற்றலை பயன்படுத்துதுன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா. ஒரு விலங்கு தண்ணிக்குள்ள அதிர்வுகளை உணர்ந்து சத்தமே இல்லாம ரத்தம் குடிச்சு பசிக்கு மேல 5 மடங்கு சேமிச்சு வாழ்ற ஒட்டுண்ணியா எப்படி தன்னை தகவமைச்சுக்குச்சுன்னு பார்த்தோம். ஆமா, அதே போல இன்னொரு விலங்கு உரோமங்களோட உடம்போட வெப்பத்தை கட்டுப்படுத்தி உதரவிதானம் மூலமா சுவாசத்தை வேகப்படுத்தி டயாஸ்டீமா மாதிரி சிறப்பு அமைப்புகளோட சுறுசுறுப்பான தாவர உண்ணியா ஒரு சிக்கலான பாலூட்டியா எப்படி பரிணமிச்சுது அப்படிங்கறதையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இவை ரெண்டும் விலங்குலகத்தோட 2 வெவ்வேறு துருவங்கள். ஆற்றல் அப்படிங்கிற ஒற்றை பிரச்சனைக்கு பரிணாமம் கொடுத்த 2 மிக சிறந்த தீர்வுகள்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. முடிவா உங்களை நோக்கி ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம ஒரு காலத்துல அருவருப்பா நினைச்ச அட்டையோட உமிழ்நீர்ல இருந்து நமக்கான ரத்த அழுத்த மருந்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த ரகசிய அறுவை சிகிச்சை நிபுணர் நமக்கு ஒரு முக்கியமான மருத்துவ குறியீடா மாறிட்டார். அதே போல இன்னும் நாம முழுமையா புரிஞ்சுக்காத ஆனா மனுஷனோட செயல்பாடுகளால அழிவோட விளிம்புல நிக்கிற அந்த குள்ளமுயல் மாதிரி பல்லாயிரம் உயிரினங்களுக்குள்ள என்னென்ன மருத்துவ அல்லது அறிவியல் ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்க கூடும். ஆமா, ரொம்ப முக்கியமான கேள்வி. அவை அழிஞ்சு போனா அந்த ரகசியங்களும் என்றென்றைக்குமா அழிஞ்சு போகும் இல்லையா? அது நாம வாசிக்காத ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தை நாமே தீயிட்டு கொளுத்துறதுக்கு சமம். நிஜமா. இயற்கையோட இந்த தகவல் களஞ்சியத்தை நம்ம பாதுகாப்பது எவ்வளவு அவசியம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட உங்களுக்கான இந்த ஆழமான அலசல் நிறைவடையுது. மீண்டும் அடுத்த முறை இயற்கையோட இன்னொரு விந்தையை பத்தி விரிவா அலசுவோம்.